ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்ஏ 2024 பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய டவுட், ரவுண்ட் 1லேயே சீட் முடிஞ்சிருமா, அதோடைய அனாலிசிஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில கேட்டிருக்கீங்க. அண்ட் அதுக்கான ஒரு இதுதான். ஸோ ரவுண்ட் 1க்கு அப்புறமேட்டு ரவுண்ட் 2க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜஸில் சீட்ஸ் போன வருஷம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் இதே பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிஎஃப் வந்துட்டு, அதாவது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் வேகன்சி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1க்கு அப்புறமேட்டு வந்திருக்கிறது. ஆக்சுவலி நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு வந்துட்டு வேகன்சி லிஸ்ட் வந்துட்டு கொடுப்பாங்க, சரிங்களா? சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் யாருக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாத்துக்குமே சேர்த்து, சரிங்களா? இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து அப்போ ரிலீஸ் ஆகும்போது பேசலாம். பட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இருக்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணால், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1க்கு அப்புறமேட்டு டாப் காலேஜஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸ்லாம் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில சீட்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அந்த இதுக்கு வந்துட்டு இருக்கு. அண்ட் சிஇஜி கேம்பஸில் பாருங்க, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஒரு சீட் வந்து இருக்கு. அண்ட் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் சிஇஜி கேம்பஸில் எனக்கு சீட் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்குது. அண்ட் ஏசிடி கேம்பஸில் நிறையா சீட்ஸ் வந்துட்டு இருக்குது. அண்டு எம்ஐடி கேம்பஸில் கொஞ்சம் சீட்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கும். அதாவது மோஸ்ட் ப்ராபபிளி வந்து வைங்க அப்படின்னா ஓசி பிசி எம்பிசி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதுக்குள்ளெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு நோன் காலேஜஸ் ஏதாவது ஒன்று பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி, எம்ஐடி இதெல்லாம் கிடையாது. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அந்த ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதுவுமே நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஓசி, பிசிஎம், பிசி, எம்பிசி இதில் எல்லாமே வந்து சீட்ஸ் வேகன்சிஸ் இருக்குது. ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் எல்லாமே சீட் வேகன்சி இருக்குது. பட் இதையுமே வந்து ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த டைம் வந்துட்டு அந்த காலேஜஸ் எடுக்க சொல்லியிருக்கோம். நான் சாய்ஸ் லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்கோம். ரவுண்ட் 2க்குமே வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருப்போம், பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. அண்ட் வேர்ல்டெக், மல்டிடெக், டாப் மோஸ்ட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து இருக்குது. ரவுண்ட் 2 மாணவர்கள் கண்டிப்பாக சீட்ஸ் இருக்குது. ரவுண்ட் 3 மாணவர்கள், ரவுண்ட் 2 மாணவர்களுடைய டாப் காலேஜஸ் எதுவோ அதில் உங்களுக்கு ஒரு சில சீட் வேகன்சிஸ் இருக்கும். அந்த சீட் வேகன்சிஸை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் அகாடமிக் வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 கவுன்சில். ரவுண்ட் 1க்கு அப்புறமேட்டு அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங்கானது. இதுவே வந்துட்டு நம்ம 7.5 ரிசர்வேஷன் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, பிசிஎம்ல பாருங்க சிஇஜி கேம்பஸில் ஒரு சீட் இருக்கு. பட் அதை வந்துட்டு பார்த்து கரெக்டாக அவங்க சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சிஇஜி கேம்பஸ் எடுத்துருக்கலாம். சிஇஜி கேம்பஸில் இப்போ சிவில் இன்ஜினியரிங் வேணும் மீன்ஸ் பிசிஎம்ல யாரோ ஒரு கேண்டிடேட் பார்த்துட்டு அதை வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். நிறைய ப்ராபபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கு அதில். ஸோ இதை நுணுக்கமாக பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். திரும்ப 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 உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா இதுதான், இந்த இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். நீங்கள் என்னதான் 100 சாய்ஸஸ், 150 சாய்ஸஸ், 200 சாய்ஸஸுமே நீங்கள் வந்து உங்களுக்கு பேப்பரில் எழுதி வச்சிருந்தாலுமே கூட இதை பார்த்ததுக்கப்புறம் இதுவா ஏசிடி கேம்பஸா, செராமிக் டெக்னாலஜியா, ஃபுட் டெக்னாலஜியா, பிசியில் ஒரு சீட் இருக்குது, சரி ரைட், அப்போ இதை சாய்ஸில் வச்சிடலாம். ஸோ நமக்கு அது தேவை மீன்ஸ் அது வச்சிடலாம். ஸோ காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் அல்ல பிரான்ச் முக்கியம்னு. ஸோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்க்கறது இல்லை. அண்ட் டிஎன்இஏ வந்துட்டு 2023லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காம இது மாதிரி நிறைய சீட்ஸ் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாங்க, சரிங்களா? அண்ட் அதனால் உங்களுக்கு ஒரு இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இதை வந்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் இந்த இதில், சரிங்களா? ஆர்எம்கே, ஆர்எம்டி இதில் எல்லாத்துலேயுமே இதில் இருக்குது பாருங்கள். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜஸ்லையுமே கூட அந்த ஒவ்வொரு சீட்டு, ஒரு சீட் 2 சீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சீட் 2 சீட்டுமே நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா 100ல் ஒருத்தர் வந்துட்டு அதை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒருத்தர் நீங்களாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணுறேன். அண்ட் வேல்டெக், மல்டிடெக்லேயுமே பாருங்கள் நிறையா சீட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு வந்துட்டு, ஏன்னா இதெல்லாம் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு வேல்டெக், மல்டிடெக், டாக்டர் ரங்கராஜன், டாக்டர் சங்குலா இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் வந்து டாப் காலேஜஸ். அண்ட் வேல்டெக், ஹைடெக் வந்து ஒன்று இருக்கும், சரிங்களா? அது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஒரு சில காலேஜஸ் தான். அது வேலம்மாள் காலேஜஸ் இருக்குது. அண்டு
நான் சொன்னேன் இல்லையா வேல்டெக் ஹைடெக்கு ரவுண்டு 1க்கு மாணவர்களே இதில் சீட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு அதுதான் வந்துட்டு டாப் காலேஜஸாக இருக்க போகுது. ஆல்ரெடி நம்ம சாய்ஸ் கொடுத்துருப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துக்கோங்க. அதில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோடைய பிடிஎஃப் லிங்க் நான் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நமக்கு வந்துட்டு இந்த லிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே இப்போ வந்து 22 வந்துட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் மேபி 21 உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த டைம் உங்களுடைய நலன் கருதி உங்களுக்கு ஏதுவாக அதாவது பெனிஃபிட்டாக இருக்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாகவே வந்து கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்க? ஜூலை 15 ஆர் ஜூலை 16 வந்துட்டு உங்களுக்கு வந்து இதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து கொடுக்குறேன். பட் இப்போ வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு ஒரு டாப் 50 கொடுத்துருப்பேன். அண்ட் ரவுண்ட் 2 வந்து ஒரு டாப் 80 காலேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். பட் இந்த இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, ரவுண்ட் 1ல எவ்வளோ முடியும், ரவுண்ட் 2ல எவ்வளோ முடியும், ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? அதெல்லாம் தொடர்ந்து பண்ணி நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ திரும்ப ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா ரவுண்ட் 1ஓட முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கிடையாது. ரவுண்ட் 2க்கும் டாப் காலேஜஸில் சீட்ஸ் இருக்குது. ரவுண்ட் 3க்கும் டாப் காலேஜஸில் சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? திரும்ப சொல்கிறது தான் 1 சீட் 2 சீட் தான் இருக்கும். ஸோ அந்த 1 சீட் 2 சீட்டை பார்த்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்துட்டு டிஎன்இயோட சாம்பியன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.